மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய எனதருமை எனது மாவட்ட மூத்த அரசியல் தலைவர், எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர். கண்டிப்பா அவருடைய நக்கல் நையாண்டிக்கு நான் என்றும் ஒரு ரசிகன். அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் நேத்து தான் பிரச்சாரத்த தொடங்கியிருக்கார். பிரச்சாரம்னா பேச தொடங்கியிருக்காரு. தொகுதிய பத்தி, மக்கள பத்தி, மாவட்டத்த பத்தி, மாவட்டத்தின் வளர்ச்சிய பத்தி, இது எல்லாத்தையுமே நேத்து தான் பேச தொடங்கியிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகளாக மறந்திருந்தாருன்னு நெனைக்கிறேன். அவருடைய உடல்நிலை, வயது மூப்பு இதெல்லாம் காரணம் இருக்கு. என்னை உட்பட, நான் உட்பட வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த, காட்பாடி தொகுதியை சேர்ந்த பலரும் நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த தேர்தல்ல ஐயா போட்டியிட மாட்டாருங்க. அவரே விட்டு குடுத்து விலகிருவாரு. 55 வருஷமா ஒரு ஒரு தொகுதிய இப்படி புடிச்சு வச்சிருக்கோமே. 50 ஆண்டு கால சட்டமன்ற அனுபவம் இருக்கு. ஆனா இந்த தொகுதிக்கு என்ன வளர்ச்சி கொண்டு வந்தோம்? எவ்வளவு கொண்டு வந்தோம்? வளர்ச்சி என்ன கொண்டு வந்தோம்னு நம்ம வாய் வார்த்தையில எண்ணி சொல்லிறலாம். ஆனா 50 ஆண்டு கால அனுபவத்துக்கு இது போதுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளவோ தொகுதிகள், எவ்வளவோ மாவட்டங்கள், எவ்வளவோ வளர்ந்திருக்கு. ஆனா சென்னைக்கு மிக அருகாமையில் என்னடா ரியல் எஸ்டேட் மாரி சொல்றேன்னு பார்க்காதீங்க. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு மாநகரமா வளர வேண்டிய வேலூர் மாவட்டம் வளராததற்கு முக்கியமான காரணம் இங்க இருந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இருக்கும் தலைவர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா, தங்களுடைய மாவட்டங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தங்கள் ஆட்சியில் இருந்தாலும் அதை கேட்டு பெறுறதுக்கோ, அதை போதுமான அளவுக்கு இங்க கொண்டு வரதுக்கோ இவங்க முயற்சி பண்ணாததன் விளைவு, இன்றைக்கு இன்னும் இந்த மாவட்டத்துக்கு வளர்ச்சி நிறைய வரணும் அப்படின்னு ஐயா பேசுற அளவுக்கு, உண்மையை பேசுற அளவுக்கு வளர்ந்திருக்கு. ஓகே. வழக்கமா இந்த பாணியை ஐயா சூஸ் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தேர்தல் நடக்கும்பொழுது, பிரச்சாரங்கள்ல வாக்கு கேட்கும்போது, தலை வணங்கி தான் பேசுவாரு. ரொம்ப பவ்யமா பேசுவாரு. கண் கலங்கி பேசுவாரு. என்னுடைய சொந்த மாவட்டம், என்னுடைய சொந்த தொகுதி, என்னுடைய மக்கள், நான்லாம் உங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு பேசுவாரு. தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் சட்டசபை உள்ள போனதுக்கு அப்புறம், அந்த வீட்டு வாசல்ல கூட யாரும் போய் மனு குடுத்து நான் பார்க்கல. பெருசா ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய, முக்கியமான அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தெருவுல இதுவரைக்கும் ஒரு மக்கள் கூட்டமோ, இல்ல அவர பார்க்கறதுக்கு வந்த கூட்டமோ, ஏதாவது ஒரு விழா, பிறந்தநாள் அந்த மாதிரினா கட்சிக்காரங்க சூழ்ந்து ஒரு 20 பேர், 30 பேர் அப்படி நின்னு ஒரு 100 பேரோட அந்த பட்டாசுலாம் வெடிச்சு பேனர்லாம் அங்கங்க வைப்பாங்க, போஸ்டர் வைப்பாங்க. பாலாறு பிரிட்ஜ்ல அந்த டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் இருக்குல்ல, அதுல விளம்பரங்கள் போடுவாங்க. இன்னமும் அந்த டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்களோடதா என்னன்றது எனக்கு தெரியல. அந்த டீப்பா என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த ஸ்கிரீன்ஸ்ல அவங்களுடைய காலேஜ் விளம்பரம், ஸ்கூல் விளம்பரம், இப்போ கூட இன்டர்நேஷனல் போர்டிங் ஸ்கூல்லாம் திறந்திருக்காங்க. காட்பாடி மெயின் ஏரியாவிலேயே. ஸோ அப்படி இருக்கு. ஐயா என்ன சொன்னாருன்னா, ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் எதிர்க்கட்சிக்காரங்கள கூட இதுவரைக்கும் பழி வாங்கினது கிடையாது. அவங்களுக்கும் உதவி இருக்கேன்றாரு. எப்படின்றது தெரியல. நான் ஏன்னா கடந்த முறை இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்தப்போ, எதிர்க்கட்சிக்காரங்க, மாமா, மச்சான், அங்க அவரு வீரமணி அவர்கள், இங்க இவரு, இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன்லாம் நெறைய ஆர்டிகல்ஸ் வந்தது, நெறைய வீடியோஸ் வந்தது. இணக்கமா போறாங்க எல்லாருமே துரைமுருகன் கூட. யாருமே அவர கடிந்து பேச மாட்டேங்கிறாங்க, விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறாங்க, கடந்து போறாங்க அப்படின்ற பல செய்திகள நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது உண்மையும் கூட. எந்த தலைவர்கள் இங்க வந்தாலும் இவர விமர்சனம் பண்றது கிடையாது. இவரும் அவங்கள நக்கல் நையாண்டி மூலமாக அத சர்க்காசமா அட்டாக் பண்ணிட்டு போயிருவாரே தவிர, நேரடியான தாக்குதல்கள் பண்ணது கிடையாது. ஸோ சில இடங்கள்ல அந்த எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாம் கூட்டணி வச்சுக்குவாங்கல்ல. அந்த மாதிரியான கூட்டணி தான் காட்பாடியில இதுவரைக்கும் இருந்து இவர் ஜெயிச்சிருக்காருன்றத அவரே ஒத்துக்கிறாரு. ஸோ புதுசா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாரு. அந்த புதுசா இம்போர்ட் பண்ணவர் யாரு அப்படின்றத நான் மக்கள்கிட்டயே விட்டுறேன். இப்போ புதுசா இங்க களம் காணக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்தாகும். ஏன்னா அவ்வளவு பெரிய மக்கள் சக்தியோடு இன்னைக்கு வராங்க. மக்கள் பேராதரவோடு வராங்க. கடந்த தேர்தலையே உங்கள் மேல இருந்த அதிருப்தியை மக்கள் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தினாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இந்த தேர்தல்ல 2 பேர் மேலேயும் இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்த இன்னொரு வாய்ப்பை கொடுக்க தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு முளைச்சிருக்கு. இன்னைக்கு டாக்டர் ஸ்ரீ சுதாகர்னு சொல்லி ஒரு வேட்பாளர் களமிறக்கியிருக்காங்க. அவரும் ரொம்ப மும்முரமா பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்காரு. ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. அந்த ஆக்டிவ்னஸ், மக்களோட அவர் இன்டராக்ட் பண்ற விதம் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அது ரொம்பவுமே நல்லா இருக்கு. அந்த மாதிரி போட்டியாளர்கள் இருக்கும்போது, களம் சூடாகும்பொழுது, ஐயா இதே தன்மையோட பேசுறாரா அப்படின்றதையும் நான் பொறுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தலைவர் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத விட்னஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் தென் களம் அப்படின்றத ஐயா எப்படி வச்சுக்கிறாரு அப்படின்னா, தேர்தல் சமயங்கள்ல, பிரச்சார சமயங்கள்ல ஒரு களமாகவும், தேர்தல் முடிந்த பிறகு வேற மாதிரி களமாகவும் மாத்திடுவாரு. சொந்த கட்சிக்காரங்க கிட்டயே யாராவது துரோகம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் மிரட்டுவாரு. யாரும் துரோகம் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுவாரு.
ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கடந்த மேடைகளில் பார்த்துருக்கோம். நான் எதுவும் இட்டுக்கட்டி பேசல, அவர் பேசாத எதையுமே பேசல. நான் இது வரைக்கும் தலை நிமிர்ந்து தான் கேட்பேன். நான் எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்பேன். இது இன்னைக்கு வந்து தலை வணங்கி கேட்கிறேன் அப்படின்னா, அந்த நிலைக்கு அவர் தொகுதியை வச்சிருந்திருக்காருன்றது தான் உண்மை. ஏன்னா பல வளர்ச்சி திட்டங்கள் இங்க வர வேண்டியதே இன்னும் வராம ரூரல் ஏரியாஸ்லாம் இன்னும் ரூரல் ஏரியாஸாவே இருந்து அங்கிருந்து படித்து வரக்கூடிய ஒரு இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்புக்காக வெளி மாநிலங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவுல ஒரு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி தான் இருக்கு. ஸோ அந்த மக்கள்கிட்ட என்னதான் நீங்க சமூக ரீதியா, மொழி ரீதியா, இல்லைன்னா நீங்க உங்களுடைய கட்சி ரீதியாக நீங்க வந்து அனுதாபத்தை தேடி நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த முறை அது வாய்ப்பு கம்மி. முக்கியமா சொல்ல போனா கலைஞர் அவர்களை மிகவும் பின்பற்றக்கூடிய அன்றிலிருந்து அவருக்கு நண்பராக இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இன்னொரு விஷயத்தை ரொம்ப டீப்பா பின்பற்றுறாரு. கடைசி வரைக்கும் நான் தான், என் பிள்ளையாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் தான் அப்படின்ற ஒரு ஒரு மனப்பான்மையை வந்து அவர் பின்பற்றுறாரு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரைக்கும் சம்பாதித்த பணம். அதாவது ஒரு பிளேயர் நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போதே ரிட்டயர் ஆயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஒரு தோனி மாதிரி ஒரு பிளேயர் உள்ள இருந்ததுனால நெறைய பிளேயர்ஸ்க்கு அந்த வாய்ப்பு, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருந்தது. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு இடத்த ஆக்குபை பண்ணி அத ரொம்ப ரொம்ப வருஷமா வந்து அத தன் வசம் வச்சிருந்தது. ஒரு விதத்துல தன் வசம் வச்சு அத நல்லா பண்ணிட்டாருப்பா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாலும், தன் வசம் வச்சுக்கிறதுக்காக அவர் என்னெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த காணொளி மூலமா துரைமுருகன் அவர்கள் இப்ப களம் காண இறங்கியிருக்காரு. அண்ட் தென் அவர் வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா, அந்த பட்டாசுலாம் வெடிச்சு, அதுலயும் வந்து சில விதிமீறல்கள்லாம் பண்ணி, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேல வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறதா நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. ஸோ இந்த களம் எப்படி இருக்கு? காட்பாடி தொகுதி இந்த முறை கண்டிப்பாக துரைமுருகன் அவர்கள் நிக்க மாட்டார். அவர் மருமகளுக்கு வந்து சீட்டு கேட்கிறார். இல்லன்னா வந்து மகனை எம்எல்ஏ ஆக்கலான்னு பார்க்குறாரு. அமைச்சரவையில தமிழ்நாட்டுக்குள்ளார மாவட்ட பொறுப்புகள்ல கட்சி பொறுப்புல மகனை கொண்டு வரணும்னு மும்முரமா இருந்து அதை வெற்றி கண்டு வேலூர் மாவட்டத்தை 2ஆ உடைச்சி கட்சி ரீதியாக அதிகாரத்துல 2ஆ உடைச்சி நந்தகுமார் அவர்களுக்கு 3 தொகுதியும் இவர் மகனுக்கு 2 தொகுதியும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பிரிச்சு கொடுத்து மாவட்ட செயலாளராக அவர் என்ன செயல்பாடுகள் செய்தார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து கட்சிக்குள்ளாரவே இருக்கு. ஏன்னா பிரிச்சதுனால நந்தகுமார் அவர்களுக்கும் இவருக்குமே ஒரு ஒரு விரிசல் இருக்கிறதா வந்து செய்திகளை பார்க்க முடியுது. ஸோ அந்த விரிசலையும் இவங்க எப்படி ஃபில் பண்ண போறாங்க? மகன் அவர்கள் ஆக்டிவா இறங்கி பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் பேசின விஷயம் இன்னும் சர்ச்சை. இன்னைக்கும் நான் மேடையா இருந்தாலும் அது வந்து மேற்கோள் காட்டாம இறங்குறதே கிடையாது இந்த மாவட்டத்துக்குள்ளார. என்ன ரூ. 1000 வந்துச்சா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்களா பலபலலாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து அப்பா கிட்ட இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சில விஷயங்கள ஃபாலோ பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள ஃபாலோ பண்ண வேண்டாம். இன்னும் அவருக்கு எதிர்காலம் அரசியல்ல இருக்கு. ஏன்னா கட்சிக்குள்ளார வந்துட்டாரு. ஒரு கட்சியும் திமுகவுடைய பொதுச் செயலாளரின் மகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் அந்த மகன், இந்த மகன் அப்படின்ற மகன் அந்தஸ்து இருந்தா மட்டும்தான் வளர முடியுன்றது எதார்த்தம். அந்த அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம். ஐயா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? இன்னும் நிறைய வந்துகிட்டு இருக்கோம். நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இந்த காணொலிய பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்க வேலூர் என்கேஆர். அண்ட் தென் அடுத்து எந்த தொகுதிய பத்தி பேசலானோ கமெண்ட்ல சொல்லுங்க. வேலூர் மாவட்டத்துக்குள்ள இருந்தா கொஞ்சம் டீப்பா பேசலாம். மத்த மாவட்டம்னா தகவல் சேகரிச்சு தான் பேசணும். ஸோ வணக்கம்.